இந்த இடத்துல வந்து பரோட்டா வந்து குட்டி குட்டியாக போடுங்க, ஆனால் தடியாக போடுங்க அப்படின்றாங்க. நானும் அந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணால் சூப்பராக இருக்குது பரோட்டா. அப்படியே இப்படி எடுக்கும்போதே பூ மாதிரி வருது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம கடையிலையும் அதே ஃபாலோ பண்ணிக்கலான்ட்டு எனக்கும் ஒரு ஐடியா வந்துச்சு. அதாவது வந்து இந்த உள்ளங்கை சைஸ் தான் பரோட்டா, ஆனால் தடியாக இருக்குது, நல்லா இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த கடைக்கு வந்து வேலைக்கு வந்திருக்கேன். இந்த கடையில் வந்து எனக்கு வந்து பரோட்டா வந்து நிறைய ஆர்டர் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு அர்ஜென்ட்டுக்காக இந்த கடைக்கு கூப்பிட்டாங்க. இப்போ நான் மாவு தான் போட போகிறேன். அப்புறம் அதை வந்து உப்பு போட்டேன். இப்போ வந்து மாவு போட்டு கையால் பேசி வைக்கிறேன். அந்த பரோட்டாவுக்கு தேவையான சால்னாலும் நான் தான் வைக்க போகிறேன். நிறைய பரோட்டா ஆர்டர். ஸோ அதனால் வந்து வசதி பேச முடியாது. நம்ம வேலையில் இறங்கிட வேண்டியது. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஆமாடி, ஃபஸ்ட்டு ஒரு 8 கிலோ மாவு போட்டு பிசைஞ்சிக்கலாம். அடுத்தது ஒரு 8 கிலோ, அடுத்தது ஒரு 8 கிலோ, இந்த மாதிரி போட்டு 8 கிலோ பிசைஞ்சிக்குவேன். ஏன்னா மிஷின் இல்லை, ஸோ கையால் தான் வந்து பிசையணுமா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னும் வெஜிடபிள்லாம் வாங்கிறதே இல்லை. இன்னும் வெஜிடபிள்லாம் வாங்கிடணும். இதுக்கப்புறம் கட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம மாவு போட்டு ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுக்கினதுக்கப்புறம் பீடா பிடிச்சி உண்டை போட்டுக்கலாம். சரிங்களா? என்ன ஒன்று, மாவு பிசையும் போது நமக்கு வந்து ஃபுல்லாக பாடி ஃபுல்லாகவே வந்து வேலை செய்யும். பாடி ஃபுல்லாகவே டயர்டாகிடும் அந்த மாவு பிசையும் போது தான். ஏன்னா அந்த மாவெல்லாம் கூட்டி பிசையணும் இல்லை, அது மாவு பிசைறது போது தான் அந்த பரோட்டா வீசுறது வரும். நமக்குலாம் அந்த கல்லில் போட்டு பிசைறதை விட ஒரு பெரிய டபரா எடுத்து உள்ளார கொட்டி பிசைஞ்சாக்கா உடனே பிசைஞ்சிடலாம். ஸோ அதுதான் வந்து மாவு பிசைறதுக்கான ட்ரிக்ஸு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கல்லில் பரப்பி விட்டு மாவு பிசைவாங்க. அது வந்து டைம் ஆகும். ஸோ அதனால் டபராவில் மாவு போட்டு பிசைஞ்சாக்கா ஈஸியாக முடிஞ்சிடும். எனக்கு இந்த கடையில் பிடிச்சதே என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா காற்று வசதிலாம் நல்லாவே வரும். இங்கே குக்கிங் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த கடை ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம கடைலாம் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ உள்ளார போகணும், இறங்கி போகணும், ஸ்டெப்பு இறங்கணும், ஏறணும், அதனால் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம கடையை வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் போடுவேன். அது வரைக்கும் நான் இங்கே தான் வேலை செய்வேன். அப்புறம் வேறு யாராவது ஆர்டர்லாம் போட்டாக்கா போவேன். இப்படியே அந்த டபராவில் எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சிட்டேன். கொஞ்சம் அந்த பிசைஞ்சி எடுத்து மறுபடியும் கல்லில் போட்டாக்கா ஈஸியாக இருக்கும். பரோட்டா போடுறதுலேயே மாவு போடுற வேலை தான் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, நிறையவே கஷ்டமான வேலை. அந்த மாவு மட்டும் போட்டுக்கினாக்கா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த உண்டை பிடிக்கிறது அது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் விசுறதுலாம் ஈஸியான வேலை தான். நம்ம கடையில் விறகு அடுப்பில் போடுவேன். இங்கெல்லாம் சிலிண்டராக இருக்குது, வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஏன்னா நமக்கு வந்து ஃப்ளேம் என்ன வச்சுக்கலாம், ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாம், சிம்மில் வச்சுக்கலாம். அதனால் வேகமாக பரோட்டாவே போட்டுருவோம். இதெல்லாம் வந்து 1 மணி நேரத்தில் போட்டுருவோம் 8 கிலோ மாவை. அவ்வளோதான், பிசைஞ்சாச்சு. இந்த மாவை போட்டு வச்சுட்டு அது மேலே எண்ணெயை தடவி விட்டாக்கா அது நல்லா ஊறும். அப்புறம் அந்த பெரிய கவரை கிழிச்சு அது மேலே காட்டு துணியை போட்டாலும் போடலாம், இல்லை இந்த பெரிய கவரை கிழிச்சு போடலாம். நான் ஆல்ரெடி பரோட்டா மாவெல்லாம் போடுறத காட்டியிருக்கேன். ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க. எனக்கு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி போடுவாங்க.
அவ்வளோதான் போட்டு கவர் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறுனா வச்சுக்கிங்களா, பரோட்டா அப்படியே பன் பரோட்டா மாதிரி அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊறணும். சரி, இப்போ போயிட்டு சால்னாக்கு காய்கறிலாம் வச்சிடலாம். கேரட் வெட்ட ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா இங்கே வந்து நிறைய சால்னா அதனால் வந்து வெஜிடபிள் சால்னா தான். வெஜிடபிள் சால்னா வந்து நம்ம வைக்கிற ஸ்டைல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்ததுனால வருஷம் நிற்காங்க, வேலைக்கு போகவே விடவே இல்லை. வண்டியில் வச்சு ஏறிக்கிட்டாங்க, விடவே இல்லை. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைடா மம்மு வாங்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். காய்கறிலாம் வெட்டி வச்சுட்டேன், எல்லாத்தையுமே வச்சுட்டேன். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே வெட்டி வச்சு நம்ம போய் சால்னா தாளிக்க வந்தாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டேன், கறிப்பட்டியை போட்டு சால்னா தாளிச்சு. கறிப்பட்டியை போட்டாச்சு. வெட்டி வச்சு வெங்காயத்தெலாம் போட்டுக்கலாம். வெங்காய தக்காளி வதங்கின பிறகு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு போட்டு வச்சு சால்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டேன். அது மட்டும் கொதிக்குது. அது கொதிச்ச பிறகு தேங்காய், மல்லாட்டை பயிறு எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டாக்கா சால்னா ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம், 1/4 மணி நேரத்தில் ரெடி ஆகிடும். அப்புறம் நம்ம ஊற வச்சுல மாவு எடுத்து இந்த இடத்துல வந்து பரோட்டா வந்து குட்டி குட்டியாக போடுங்க, ஆனால் தடியாக போடுங்க அப்படின்றாங்க. நானும் அந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணால் சூப்பராக இருக்குது அந்த பரோட்டா. அப்படியே இப்படி எடுக்கும்போதே பூ மாதிரி வருது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம கட்லையும் அதே ஃபாலோ பண்ணிக்கலான்ட்டு எனக்கும் ஒரு ஐடியா வந்துச்சு. அதாவது வந்து இந்த உள்ளங்கை சைஸ் தான் பரோட்டா, ஆனால் தடியாக இருக்குது, நல்லா இருக்குது. எனக்கு இந்த பரோட்டா போடுறதுல வந்து மாவு போடுறத விட இந்த உண்டை பிடிக்கிறது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. உண்டை நம்ம மாட்டு நின்று உண்டை பிடிச்சி போட்டுக்கிட்டே இருக்கும். இது ஒரு அரை மணி நேரம் ஆகும். இப்போ வந்து மணி 12:15 ஆகுது. ஒரு 12:45 பரோட்டா தரணும். முடிஞ்ச அளவுக்கு உண்டை பிடிச்சி வச்சுக்குவோம். இன்னும் அப்படியே பாதி போட்டு பாதி போட்டுருக்கோம். பாதி மட்டும் உண்டை பிடிச்சிட்டு பரோட்டா போட்டுக்கலாம், மீன் பாதி அப்புறமா போட்டுக்கலாம். சால்னா ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் பரோட்டா போட்டு தள்ளிக்கினே இருக்க வேண்டியது. இது வந்து பெரிய டபரா ஃபுல்லாக சால்னா ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் 8 கிலோ மாவு போட்டேன். 8 கிலோ மாவு காலி ஆகிடுச்சு. மணி வந்து 3 மணி ஆகுது, காலி ஆகிடுச்சு. மறுபடியும் ஒரு 8 கிலோ மாவு போடணும்.
இடுப்புலாம் வலிக்குது, செம வலி வலி.